Taste the Daily. நெல்லையில் பேருந்தை சேதப்படுத்தியதாக அதிமுக நிர்வாகி மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் தமிழர் விடுதலை கழகத்தினர் மனு அளித்தனர். சிவாஜி நகர் பகுதியில் அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கால்நடை மருத்துவமனை சுற்றுச்சுவர் மீது மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். இச்சம்பவத்தை அடுத்து ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அரசு பேருந்து மீது கற்கள் வீசியதால் கண்ணாடி சேதமடைந்தது. இச்சம்பவத்தில் அதிமுக வார்டு செயலாளர் ஜி.பி. மணி பேருந்து மீது கற்களை வீசியதாக ஏவல் துறையினர் பொய் வழக்கு போட்டுள்ளனர். திமுக ஆட்சியில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எதிர்க்கட்சியினர் மீது அவதூறு பரப்புவது வாடிக்கையாகி விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடியில் மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் ஆலை மற்றும் மின் உற்பத்தி நிலையத்தை உடனடியாக திறக்க வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். காப்பர் உற்பத்தி ஆலையான ஸ்டெர்லைட் தொழிற்சாலை தமிழக அரசால் மூடப்பட்டு உள்ள நிலையில் இதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்தனர். இதேபோல் மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் மின் உற்பத்தி நிலையத்தால் நூற்றுக்கணக்கானோரின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் அப்பகுதி மக்கள் பண்டாரம்பட்டி, தெற்கு வீரபாண்டியபுரம், சில்லானத்தம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க மூடப்பட்ட 2 ஆலைகளையும் உடனடியாக திறக்க கோரி இளைஞர்கள் உள்ளிட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் மனு அளித்தனர்.